கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நம் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார். நம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய இதயம் கிடைந்த அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் தூதர்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. ஆக தேவ தூதர்கள் அநேகராக இருக்கிறார்கள். 1000 10,000 இருக்கிறார்கள். இவர்களில் நல்ல தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், கெட்ட தேவ தூதர்களும் இருக்கிறார்கள். இந்த கெட்ட தேவ தூதர்கள் எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், ஏசாயாவில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருக்கு மேலே தன்னை உயர்த்தினதுனாலே அவன் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். சாத்தானாக அவன் மாறி போனான். எனவே அவனை பின்பற்றக்கூடிய எல்லாருமே கெட்ட தேவதூதர்கள். பெரியவர்களுக்கும் தேவதூதர்கள் உண்டு, சிறு பிள்ளைகளுக்கும் தேவதூதர்கள் உண்டு. சங்கீதம் 91:11 வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உமக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆக பெரியவர்களுக்கு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகளுக்கும் தேவ தூதர்கள் உண்டு. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமாம், பார்த்தீங்களா? இந்த சிறு பிள்ளைகள் நீங்கள் அப்பமாக என்ன ஆகுது? இவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் எப்பொழுதும் அவர்களுக்காக தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பெரியவர்களுக்கும் தேவதூதர்கள் உண்டு, சிறு பிள்ளைகளுக்கும் தேவதூதர்கள் உண்டு. இந்த தூதர்களுடைய வேலைகள் என்ன என்று பார்க்கிற பொழுது, கர்த்தரை துதிப்பது. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமா, கர்த்தரை துதிக்கக்கூடியவர்கள். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 13-14. ஆமா, ஆக கர்த்தரை துதிப்பது அவருடைய பணி. இரண்டாவது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதுக்கு முன்னால் நம்ம உள்ள வசனத்தை பார்த்தா தெரியும். அந்த தூதர்கள் எல்லாம் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. இப்போ 2 செட்டைகளால் முகத்தை மூடி என்று சொன்னால் ரெவரன்ஸ், பயபக்தி குறிக்கக்கூடியது. 2 செட்டைகளால் கால்களை மூடி என்று சொன்னால் ஹியூமிலிட்டி.
அதாவது பணிவு. 2 சட்டைகளால் பறந்து என்று சொன்னால் துரிதமாக வேலை செய்யக்கூடியது. ஆக அந்த தூதர்கள் எல்லாருமே தேவனுக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதனை செய்வது, கர்த்தரிடம் இருந்து செய்திகளை ஜனங்களுக்கு சொல்வது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். சகரியா, எலிசபெத் இந்த 2 பேருக்கு கர்த்தருடைய தூதன் வெளிப்படுறாரு. அவருடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. அவர்களுக்கு பிழையே இல்லை. எனவே அந்த காரியத்தை சொல்லும்படியாக தேவதூதன் அனுப்பப்படுகிறார். உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி இதே லூக்கா நற்செய்தி நூலில் மரியாளுக்கு தரிசனமாகிறார். 35ஆம் வசனம் பாருங்க. ஆமா. ஆக கர்த்தரிடமிருந்து செய்திகளை ஜனங்களுக்கு சொல்லக்கூடியது. 4வதாக கர்த்தருடைய ஜனங்களை பாதுகாப்பது. ஏற்கனவே படித்தோம் இல்லையா? சங்கீதம் 91:14 உடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் எழுந்துவார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு பணிவிடை செய்வது. எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஆக தேவதூதர்களுடைய வேலைகள் கர்த்தரை துதிப்பது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, கர்த்தரிடமிருந்து செய்திகளை ஜனங்களுக்கு சொல்வது, கர்த்தருடைய ஜனங்களை பாதுகாப்பது, தேவனுடைய ஜனங்களுக்கு பணிவிடை செய்வது தேவதூதர்களுடைய பணிகள். அநேகமாயிரம் தேவதூதர்கள் இருந்தாலும் வேதத்தில் சொல்லக்கூடிய தூதர்கள் 4 பேர். யாராவது தெரியுங்களா? கேராபீன்கள், கேருபீன்கள். இந்த கேருபீன்களை எங்க முதல்ல படித்தோம்? ஞாபகம் இருக்கா? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செஞ்சதுனால அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை துரத்தி அடிச்சார். மறுபடியும் அவங்க அந்த தோட்டத்துக்குள்ள பிரவேசித்து என்றென்றைக்கும் சாகாமல் இருக்கும்படிக்கு ஜீவக்கனியை பறித்து புசித்து விடுவார்களோ என்று சொல்லி வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் காவலுக்கு வைத்தார். 3 விதமான கனிகள். மரத்தின் கனி. சுற்றுப்புறத்தில் அவங்க சாப்பிட்றதுக்கு, உயிர் வாழ்வதற்கு தேவையான சகலமான விருத்தம் அந்த கனியை அவங்க புசிக்கலாம். தோட்டத்தின் மத்தியிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும் படைத்தார். ஆனா இவங்க நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டதுனால பாவம் செஞ்சுட்டாங்க. இப்ப என்ன பேலன்ஸ் இருக்குது? ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா என்னன்னைக்குமே சாக மாட்டாங்க. அதை அவங்க சாப்பிட்டுட்டு என்னன்னைக்குமாக உயிரோட இருந்துடக்கூடாது என்பதற்காக வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் காவலுக்காக வைத்தார். அதே போல யாத்திராகம் 25ஆம் அதிகாரம் 18 22 வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், உடன்படிக்கையின் பெட்டியின் மீது கிருபாசனத்தை மூடிக்கொண்டிருக்கும் கேருபீன்கள் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேராக. அதே போல தேவாலயத்தின்
திரைச்சீலையில தொங்கு திரையில கேருபீன்கள் நெய்யப்பட்டிருந்தது. ஆக இந்த கேருபீனுடைய பிரதானமான வேலை தேவனுடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பது. இன்னொரு தூதன் செராபீன்கள், இதைத்தான் நாம படித்தோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தரை துதிப்பது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது செராபீனுடைய பணி. மூன்றாவது ஒரு தேவதூதன், பிரதான தேவதூதன், ஆர்க் ஏஞ்சல் என்று சொல்வார்கள். கேப்ரியல். கேப்ரியல் தூதன் மரியாளுக்கு வாழ்தல் சொல்லும்படியாக வந்தான். ஒன்னா லூக்கா 1ல் படித்தோம் இல்லையா? கேப்ரியல் என்ற தூதன் தானியேலுக்கு அறிவை உணர்த்தும்படி புறப்பட்டு வந்தான். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21-22 வசனத்துல பார்க்கலாம். ஆக இந்த பிரதான தூதன் கேப்ரியலுடைய பணி என்னவென்று சொன்னால், தெய்வீக செய்தி ஜனங்களுக்கு அறிவிப்பது. தெய்வீக செய்தி ஜனங்களுக்கு அறிவிப்பது. 4வது மிகாவேல். யூதா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். மோசேயுடைய சரீரத்தை குறித்து ஆமா, பாத்தீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். இந்த தூதனுடைய பிரதான பணி சாத்தானோட போர் செய்வது. அது மாத்திரமல்ல, தேவ ஜனங்களை பாதுகாப்பது. ஆக 4 தூதர்களை பார்த்தோம். வேதத்துல சொல்லப்பட்டது. செராபீன்கள், முதல்ல கேராபீன்கள், செராபீன்கள், கேப்ரியல், மிகாவேல். பேர் சொல்லப்படாத ஒரு தூதனாக செயல்படுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். சைரஸ் கூட இன்னைக்கு காலையில் ப்ரைஸ் பண்ணும்போது இந்த பகுதியை எடுத்து ப்ரைஸ் பண்ணார். 38 வருஷமா பார்த்தா வியாதியோடு இருக்கலாம். பெதஸ்தா குளம், அந்த பெதஸ்தா குளம் எப்போது கலங்குன்னு சொல்லி எல்லா வியாதிஸ்தர்களும் கூடி இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு தூதன் வருவான், அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளத்தை கலக்கும் போது யார் முந்தி போய் அதில் இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதிக்காரர்களாக இருந்தாலும் சுஸ்தமடைவார். சுகமாக்கக்கூடிய தூதன். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது காட் ஹீல்ஸ். ஆக 5 தூதர்கள் இருக்கிறார்கள். அநேகமாயிரம் தூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டது பேர் சொல்லப்படாத 1, பேர் சொல்லப்பட்டது 4.